அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமும் பாக்கியங்களும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைய தினத்திலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஓபிஎம் தெரு கிளை 4 சார்பாக இங்கே நடைபெறக்கூடிய இந்த மெகாபோன் பிரச்சாரத்திற்கு ஏராளமான ஆண்களும் பெண்களும் மாணவ மாணவிகளும் நாம் குழுமி இருக்கிறோம். ஏக இறைவன் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை நாம் எவ்வாறு அறிந்தவர்களாக அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை, அதை தொடர்ந்து இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமை மற்றும் பாதுகாப்பு தொடர்பாகவும் இஸ்லாமிய பெண்களாகிய நாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்து கொண்டால்தான் அந்த மார்க்கத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில பின்பற்ற முடியும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய எதிர்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் கொண்டு செல்ல முடியும். ஏனென்றால் இஸ்லாம் இந்த முஸ்லிம்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு எது மாதிரியான உரிமைகளையும் பாதுகாப்புகளை எல்லாம் வழங்கி இருக்கின்றது என்பதை ஒரு சில சம்பவங்களை உங்களுக்கு நினைவு கூட்டுவதற்கு நாம் ஆசைப்படுகிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தியை அறிந்தவுடன் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள், இந்த பெண்ணை பெற்றுவிட்டோமே, இதனால் நமக்கு இந்த சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய இழுக்கு என்ற ஒரு மன அழுத்தத்தில் இதை நாம வைத்துக் கொள்வதா அல்லது இதை நாம உயிரோடு புதைத்து விடுவதா என்ற நிலையிலே பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற அந்த மிகப்பெரிய மன அழுத்தத்தில் அந்த சமுதாயத்தை விட்டு, மனிதர்களை விட்டு மறைந்து வாழக்கூடிய நிலையில அன்றைய காலத்தில் இருந்துச்சு. அது மட்டுமல்ல, பெண் குழந்தை பிறந்த உடனேயே அதை உயிரோடு புதைத்ததாகவும் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அப்போ 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் கூட இந்த பெண்களை இழிவாக, பெண் என்றால் கேவலமாக நினைத்து கொண்டு நடைமுறைப்படுத்தி கொண்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் 2 பெண் குழந்தைகளை பெற்று அதை அல்லாஹ்வுடைய இந்த வரம்புகளை இறைவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாட்டி காட்டிய வழியிலே அந்த குழந்தைகளை யார் வார்த்து எடுக்கின்றார்களோ அவர்களோடு நான் நாளை மறுமையிலே சொர்க்கத்துல இப்படி இருப்பேன் என்று 2 விரல்களை காட்டுகிறார்கள். யாரோடு இருப்பாங்களா? யார் ஒரு பெண் குழந்தைகளை, 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அதை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இறை மார்க்கத்திலே முழுமையாக இறையச்சத்தோடு
ஒழுக்கத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வழிகளை காட்டி வார்த்தெடுத்தார்களோ அந்த பெற்றோர்களோடு நான் சொர்க்கத்திலே இந்த மாதிரி நெருக்கமாக இருப்போம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எந்த நேரத்தில் சொல்றாங்க? பெண் குழந்தை என்று பிறந்தவுடனே அந்த பெற்றோர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் மனிதர்களை விட்டு மறைந்து கேவலமாச்சே, பெண் குழந்தையை பெற்றுவிட்டோமே என்ற எண்ணத்திலே மக்கள் நம்மளை இழிவாக பார்ப்பார்களே என்ற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அந்த குழந்தைகளை உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்தார்கள். அன்றைய காலத்தில்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நபித்துவத்தை வழங்கி அவர்களுக்கு இந்த திருக்குர்ஆனை கொடுக்கிறான். அன்றைய நேரத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இந்த பெண் குழந்தைன்னு சொன்னா இழிவு அடிக்கிறீங்களா? கிடையாது. எந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்குறாங்க. யார் அந்த பெண் குழந்தைகளை, 2 பெண் குழந்தைகளை கண்ணியமாக முறையில வார்த்தெடுக்கிறார்களோ அவர்களோடு நான் மறுமையில 2 விரல்களை சேர்த்து காட்டினார்கள் என்றால் அந்த பெற்றோர்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போகக்கூடிய பெண் குழந்தைகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையிலே வழிகாட்டினார்கள். பெண் குழந்தை என்றால் பெற்றோர்களை சொர்க்கத்திற்கு சேர்க்கக்கூடியவர்கள் என்பதை இன்டைரக்டாக, மறைமுகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அறைகூவல் விடுகிறார்கள். எந்த நேரத்தில் அறிவுகள் கூறுறாங்க? பெண் குழந்தை என்று இழிவாக, பெண் குழந்தை என்ற உடனே இழிவோடு அவர்கள் பதைத்துக் கொண்டிருந்தார்களே அந்த நேரத்தில் இதை பிரகடனப்படுத்துகிறார்கள். அப்ப எந்த அளவிற்கு இஸ்லாம் பெண்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றது என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே கூறுகிறான், பெண்கள் இருக்கிறாங்கல்ல, பெண்களுக்கு இன்னைக்கு கூட நடக்குது. இப்ப இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தின் மூலமாகத்தான் அந்த ஒரு செயல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கி இருக்கின்றது. பெண் என்றால் அந்த பெண்ணை பெற்றவங்க நம்முடைய நாட்டிலே நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலே கூட பெண் என்ற ஒன்னையே பதறோம். என்ன காரணம்? யாருக்காவது நம்ம கட்டி கொடுக்கணுமே, அதற்கு ஏராளமான செல்வங்கள் வேண்டுமே, லட்சக்கணக்கான வேண்டுமே, தங்க நகைகள் வேண்டுமே, நம்ம என்ன பண்றது? உங்களுக்கெல்லாம் தெரியும், பெண்ணுக்காக எனக்கு ஒவ்வொரு 4 குமர் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல ஊர்ல கடிதத்தை வாங்கி கொண்டு நன்கொடைகளை வசூலித்து வந்து கொண்டிருந்த காலமெல்லாம் நாம கண்கூடாக நிகழ்காலத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்றைய அந்த மாதிரியான ஒரு காலத்துலதான் பெண் குழந்தைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே கூறுகிறான். சூரத்தின் நிசா 4வது அத்தியாயம், வஆத்து ஸதகாத்திஹுன்ன நிஹலா, பெண்களுக்கு அவர்களை நீங்கள் மனமுடிப்பதாக இருந்தால் அவர்களுக்குரிய மகர் தொகையை மனமுவந்து கொடுத்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்ணை நீங்க திருமணம் பண்ணுவா இருந்தால் நீங்க அவங்கள்ட்ட எந்த வாங்க கூட. நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? எவ்வளவு தருவீங்க? பொம்பளை பிள்ளைய நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், நீங்க மாப்பிள்ளை தர போறீங்க, நீங்க எவ்வளவு தருவீங்க எங்க மாப்பிள்ளைக்கு? எங்க மாப்பிள்ளை டாக்டர் படிச்சிருக்காரு, இன்ஜினியரா இருக்கிறாரு, வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி எங்க மாப்பிள்ளைக்கு எவ்வளவு பவுன் போடுவீங்க, எத்தனை லட்சம் தருவீங்க, என்ன மாதிரியான கார் வாங்கி தருவீங்க அப்படின்னு சொல்லி அது தந்தாதான் உங்களுடைய மகளை என்னுடைய மகனுக்கு நான் திருமணம் பண்ணுவோம் என்று இன்றைய காலத்தில நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலத்திலே கூட பேரும் பேசி அதற்காக வேண்டி தன்னுடைய சொத்துகளையும் தன்னுடைய வீடு வரைக்கும் விட்டுவிட்டு தன்னுடைய மகளை எப்படியாவது கரை சேர்க்கணுமே என்ற எண்ணத்தோடு கடந்த 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால இன்று நாம வாழக்கூடிய நம்ம நாட்டுல நம்முடைய இந்த காலத்துல அந்த பெண்களை அவ்வளவு இழிவாக பேசிக் கொண்டிருந்த, நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த அந்த காலத்துலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன செய்தியை மக்களுக்கு மத்தியிலே நாம எடுத்து சொன்னோம். என்ன எடுத்து சொன்னோம்? பெண்கள்கிட்ட போய் கேவலமான ஆண்கள் உங்களுக்கு வாழ்க்கை தரப்போறக்கூடிய
உங்களுடைய வாரிசுகளை உருவாக்கி தரக்கூடிய, உனக்கு தேவையான உணவுகளை சமைத்து தரக்கூடிய, உன்னுடைய அதாவது பெற்று உனக்கு வாரிசுகளை பெற்று உன்னுடைய கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த பெண்களுக்கு அந்த பெண்ணிடம் போய் கேட்கிறிய எவ்வளவு தருவான்னு சொல்லி, எவ்வளவு ஒரு கேள்வித்தனமான நிலை என்று நாம அதை நினைவுபடுத்தி அல்லாஹ் திருமறையிலே சொல்றோம், நீங்கள் மனமுடிக்க கூடிய அந்த பெண்களுக்கு நீங்கள் மனமோந்து உங்களுடைய மனக்கொடைகளை மகரை நீங்கள் தாராளமாக கொடுத்து விடுங்கள் என்ற இந்த இறை செய்தியை மக்களுக்கு மத்தியில நம்ம பிரகடனப்படுத்துறோம். நாமளா சொல்லல. இத 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்குர்ஆன் சொன்ன அந்த வசனத்தை நினைவுபடுத்தி தமிழகம் முழுமைக்குமே பிரச்சாரம் செய்தோம். அதன் எதிரொலியாக இன்று என்ன மாதிரியான நிலையை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தியிருக்கிறான். உங்க பெண்ணு தாங்க, நாங்க மகர் கொடுத்து திருமணம் முடிச்சுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால், அவ இஸ்லாம் பெண்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றது என்பதை நாம ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது மட்டுமா, பெண்களை நம்ம திருமணம் பண்றமே, திருமணம் பண்ணுவதாக இருந்தால் அன்றைய காலத்திலே என்ன பண்ணுவாங்க, கல்லா இருந்தாலும் கணவன், புல்லா இருந்தாலும் புருஷன், என்ன வேண்டாலும் பண்ணுவான். அவனுக்கு நம்முடைய தாய் தந்தைகளுடைய கட்டி போட்டாங்க, அவனோட தான் கடந்து நம்ம சாவணும் அப்படின்றலாம் ஒரு காலத்துல இருந்தது. ஆனால் நம்முடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுவதாக இருந்தா என்ன வழிமுறையை கட்டு தந்தாங்க. எல்லாரும் திருமண மகளுக்கு வந்திருப்பாங்க, திருமண மஜ்லிஸில் வந்திருப்பாங்க. வந்திருந்தாங்க அந்த ஊரில் உள்ள ஜமாத்தார்கள் திருமணம் முடிச்சு கொடுக்க போறோமா, என்ன பண்ணுவாங்க, கடித புக்கை எடுத்துட்டு போய் அந்த பெண்ணிட்ட போய் கேட்பாங்க. தகப்பனாரை கூட்டிட்டு போய், இந்த மாதிரியான அந்த மாப்பிள்ளைய உங்களுக்கு திருமணம் படிச்சு கொடுக்கறதுக்காக உங்களுடைய பெற்றோர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, நீங்கள் விரும்புகிறீர்களா, உங்களுக்கு சம்மதமா என்று பெண்ணிட்ட நீங்கள் அனுமதி கேளுங்க. அவங்க அனுமதித்து அதுல உடன்பட்டால் எவ்வளவு மகர் கொடுக்கிறார்களோ அதே இடத்திலேயே அந்த மகரை அவர்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்கள்ட்ட அனுமதி கேட்கணுமா. ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு, என்னமா தெரியாது, மாப்பிள்ளை எங்க இருக்கா தெரியாது, கட்டி வச்சாக்கா நம்ம கால் கட்டு போட்டுட்டாங்க, அங்கதான் கிடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உரிமை, அவங்க விரும்பக்கூடிய அந்த பெண்களை தான், அந்த கணவனை தான், அந்த பெண்களாக இருக்கக்கூடியவங்க யாரை செலக்ஷன் பண்றாங்க, எவரு மகள் கொடுப்பா, அந்த மகனுக்கு உன்னால் கொடுக்க முடியுமா, கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கா, அப்படி இல்லை என்றால் உன்னை விட்டுட்டு நான் வேறொரு கணவனை நான் என்னுடைய வாழ்க்கை துணையாக நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுவதற்கு அதிகாரத்தை, அந்தஸ்தை, கண்ணியத்தை கொடுத்தது இந்த இஸ்லாம். அது மட்டுமா, பெண்களுக்கு ஆண்களுக்கு மட்டும்தான் தலாக் சொல்லக்கூடிய உரிமை இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, கல்யாணம் பண்ணினதுக்கு பிற்பாடு கூட அந்த கணவனோட வாழ்வதற்கான அதாவது சூழல்கள் இல்லை. அதாவது கணவன்கிட்ட ஒரு கண்ணியமான குடும்பத்தோடு வாழ்க்கை நடத்தக்கூடிய மனநிலை இல்லை. தாறுமாறாக குடும்பத்தை பற்றிய எந்த சிந்தனையோ குழந்தைகளை பற்றிய சிந்தனையோ இல்லாமல், அதாவது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அந்த வழிமுறைகள் எல்லாம் கடந்து விட்டு, அதாவது மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய கணவர்களை பார்த்து வெதும்பி போய் இவரோட வாழ்ந்தால் நம்முடைய லைஃப் உண்மையெல்லாம் போயிடும், அதனால இவற்றிலிருந்து நம்ம எப்படி வெளியாகிறது அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கும் கூட இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்கள் விரும்பினால் அவங்களோடு வாழலாம், முடியலையா, சாத்தியம் இல்லையா, நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள். ஒரு பெண் வந்து சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நேரா திருமணம் பண்ணி வச்சீங்க, ஆனால் அவரோட நான் தொடர்ந்து வாழ்ந்தால் நான் வந்து பாவம் செய்து விடணும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அவரோட சேர்ந்து வாழமா அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுரை சொல்றாங்க. நீங்க கட்டாயப்படுத்துகிறீங்களா, நீங்கள் கட்டாயப்படுத்தினால் நான் பாவத்திற்கு தள்ளப்பட்டு விடுவேன் என்று அவர்கள் சொல்லும்போது, அப்போ உன்னுடைய விருப்பப்படி அவரை வந்து நீ விலகிக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அவர்களுக்கு, பெண்களுக்கு அந்த கணவனை, திருமணம் முடித்த கணவனை அவர்களோடு வாழ்வதற்கு சாத்தியமில்லை, சூழல்கள் இல்லை.
என்ற ஒரு நிலை ஏற்படுமையானால் மார்க்கம் தொடர்பாக மார்க்க அடிப்படையை விட்டு நாம விலகி விடுவோம். பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை தள்ளிவிடும். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையும் மறுமையுடைய வாழ்க்கையும் நாசமா போய்விடும் என்ற நிலையை அந்த பெண்கள் உணர்வார்களே ஆனால் அந்த கணவனிடையிலிருந்து அவர்கள் குலா பெற்று விவாக ரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமையை வழங்கி இருக்கின்றது இஸ்லாம். அவ இவ்வளவு ஒரு அந்தஸ்துகளை எல்லாம் வழங்கி இருக்கக்கூடிய நாம் அந்த பெண்களுக்கு அதை நாம இந்த உலகத்திலே பறைசாற்றக்கூடியவர்களாக இருக்கும். ஏன் இதையெல்லாம் நம்ம நினைவுபடுத்துகின்றேன் என்றால், நம்முடைய வாழக்கூடிய இந்திய நாட்டுல அதாவது பெண்கள் தன்னுடைய கணவன் இறந்து விட்டால் முஸ்லிம் அல்லாத மற்ற சகோதரர்களுக்கு மத்தியில எப்படி தெரியுமா, உடன்கட்டை ஏறுவதுன்னு சொல்லுவாங்க. உடன்கட்டைன்னா உங்களுக்கு தெரியும். உடன்கட்டைனா கணவன் இறந்து விட்டான்னு வச்சுங்க, அந்த நெருப்புலயே உயிரோடு இருக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடிய மனைவியையும் கொண்டு போய் அதே நெருப்புல போயிட்டு எரிச்சு விடுவார்கள். அதுக்கு பேர் தான் உடன்கட்டைன்னு சொல்லி. இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவுல வடநாட்டு பக்கம் எல்லாம் நடைமுறையில இருந்தது. அதுக்கு பிற்பாடு அதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகளை தெரிவித்து அது அந்த சட்ட ரீதியாக அதை தடுக்கக்கூடிய ஒரு நிலைகள்லாம் ஏற்பட்டது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையிலிருந்து ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கு முதல் உரிமையை இஸ்லாம் இந்த திருக்குர்ஆன் நமக்கு வழங்கி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தது. ஒரு காலத்துல எப்படி இருந்தது என்றால், முஸ்லிம் பெண்களை மட்டுமல்லாமல் முஸ்லிம் அல்லாதவர்கள் எப்படி இருக்கணும், அவர்கள் அதாவது அந்த உள்ரக இந்த சொல்றதுக்கு கூட நமக்கு கூச்சமா இருக்கு, அவங்க சட்டையை போடக்கூடாது. அதாவது வயசானவங்களுக்கு தெரியும், சட்டைன்னு சொன்னாக்கா உள்ரக போடுறாங்கல்ல, அதை போடாம வெறுமனே தாவணியை போட்டுதான் வரணும். அந்த மாதிரியான ஒரு சட்டங்கள்லாம் இருந்தது இந்திய நாட்டுல. அதெல்லாம் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிற்பாடு அதையெல்லாம் மாற்றப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி இஸ்லாம் என்பது பெண்கள் என்பது ஒரு போக பொருளாக ஒரு கவர்ச்சி பொருளாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை கண்ணியப்படுத்தும் விதமாக பெண்கள் அவர்களுக்கு வெளியே தெரியக்கூடிய உறுப்புகளை தவிர மற்றவர்களை உங்களுடைய அழகு அலங்காரத்தை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் பாதுகாப்பு பெறுவீர்கள், கண்ணியத்தை அடைவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில வழிகாட்டினார்கள். இது மாதிரி ஏராளமான அந்த பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கிய உரிமைகளையும் பாதுகாப்புகளையும் நாம கண்கூடாக பார்த்து வருகிறோம். இன்னொரு செய்தியை மட்டும் உங்களுக்கு மத்தியிலே நான் கூறிக்கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு குறிப்பு மட்டும், யதார்த்தமாக ஒரு லாஜிக்காக பாருங்களேன். என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா, பெண்கள் முகத்தை மூடக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை மக்களுக்கு மத்தியில நம்ம வைக்கிறோம். ஏன் நம்ம வைக்கிறோம்னா, நாமெல்லாம் வைக்கல, திரு குர்ஆன் மூலமாக திரு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல்ல முகத்தையும் முன் கைகளையும் தவிர மற்ற உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள், இதுதான் இஸ்லாம் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. இதைதான் நம்ம மக்களுக்கு சொல்றோம். சில பெண்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னாங்க, நல்லா உடம்ப பூரா மூடிக்கிட்டு, அதாவது கண்ணு மட்டும் தெரியக்கூடிய அளவுல பார்க்கணும். முகத்தை மூடுவதற்கு இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. அப்ப அங்கீகரிக்கவில்லை என்பதை ஒரு லாஜிக்காக நம்ம பார்ப்போம். இப்ப நான் போறேன், பஸ்ல போறேன் அல்லது ஏதேனும் ஒரு வாகனத்துல போறேன், நான் போகும்போது யாராவது என்னுடைய உறவினர்கள் அல்லது எனக்கு அறிமுகமான நண்பர்கள் வர்றாங்க, நான் என் பஸ்ல நான் ஒரு பெண்ணோட உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பெண்ணு அதாவது கண்ணு மட்டும் தெரியுது, உடம்பு பூரா ட்ரெஸ்ஸை போட்டு மூடி வச்சிருக்கோம். அப்ப வரக்கூடிய சகோதரர்கள் என்ன நினைப்பாங்க, அவருடைய மனைவியா இருக்கும் அல்லது அவருடைய மகளா இருக்கலாம் அல்லது அவங்களுடைய சகோதரி அல்லது தாயா இருப்பாங்க, இப்படிதான் நம்ம இருப்போம். அதே பெண்ணு நான் வேறொரு பெண்ணோட பயணித்தால் யாருக்காவது தெரியுமா? அது தெரியாது. அப்ப அந்த மாதிரியாக தெரியாமல் செல்லக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. இன்னைக்கு கூட நம்ம பாக்குறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த திருட்டுத்தனம் பண்றாங்களே, கிரிமினல் வேலை செய்யறாங்களே, காவல்துறையில கைது செய்யப்படுவார்கள். அது ஆண்களோ பெண்களோ யாரா வேண்டாலும் இருக்கட்டும்.
அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முகத்தை மூடிக்கிட்டு தான் அதாவது கைது செய்யப்பட்டு காவலர்கள் மூலமாக அழைத்து வரப்படுவார்கள். ஏன் அழைத்து வருகிறாங்க? நாம திருடிட்டோம் அல்லது கிரிமினல் வேலையை செஞ்சிட்டோம், உலகத்துக்கு தெரியக்கூடாது. அனைத்து விதமான கிரிமினல் வேலைகளுக்கும் அச்சாணியாக அதாவது பாதுகாப்பாக அவர்களுக்கு கேடயமா இருக்கிறேன்னா முகத்தை மூடுறதுதான். முகத்தை மூடிவிட்டா நான் யாருன்னே தெரியாது, யாரு கூட நான் பயணிக்கிறேன், யாரோடு நான் என்ன மாதிரியான ஆளு தெரியாது. அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டால் அவன் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அதாவது பாவ செயலுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியது, பாவ செயலை பாதுகாக்கக்கூடியதுதான் இந்த முகத்தை மூடுவது. அதைத்தான் இஸ்லாம் கடுமையாக முறையில எச்சரிக்கிறது. நீங்கள் முகத்தை, பெண்களாக இருக்கக்கூடியவங்க முகத்தை நீங்க மூடாதீங்க அப்படிங்கிறத திருக்குர்ஆன் மூலமாக திருத்தூதர் மூலமாகவும் நாங்க பாக்குறோம். அப்ப அந்த அடிப்படையில் நாம உலகத்திலே வாழ்கிறோம் என்றால், அதாவது திருக்குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? முகத்தை மூட சொல்லல, அதே நேரத்துல பெண்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் ஆண்களோடு பேசினால் குழைந்து பேசாதீங்க. உங்களுக்கு தெரியும் பெண்களுடைய பேச்சுங்கிறது ஒரு இனிமையா இருக்கும். ரப்பல் ஆலமீன் அந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறான். அது கணவனோடு அவர்கள் தன்னுடைய இன்பங்களை அவர்கள் அதை அதாவது தீர்த்துக் கொள்வதற்கும் அவர்கள் தன்னுடைய மனைவி மூலமாக சுகம் அனுபவிப்பதற்காக வேண்டியும் பல்வேறு விதமான அழகு அலங்காரங்களையும் இனிமையையும் ரப்பல் ஆலமீன் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதை மிஸ்யூஸ் பண்ண கூடாது என்பதற்காக வேண்டி எப்படி எச்சரிக்கிறான்? நீங்கள் மற்றவர்களோடு பேசும்போது குழைந்து பேசாதீங்க. ஏன் குழைந்து பேசக்கூடாது? அவருடைய மனதுல ஷைத்தான் இருப்பான். நிறைய நம்ம பாக்குறோம், பெண்கள்கிட்ட நம்ம குழைந்து பேசக்கூடிய பெண்களையே அதே அவங்கள்ட்ட ஒரு ஷைத்தான் இருந்து அந்த தீய சிந்தனையை ஊட்டுவான் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப பெண்களாக இருக்கக்கூடிய நாம முகத்தை மூடுவதனால் மட்டுமே நாம பாதுகாப்பு பெற முடியாது. எது மூலமாக பாதுகாப்பு பெற முடியும்? இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்தஸ்துகளை, இறைவா என்னுடைய கண்ணியத்தை என்னுடைய ஈமானை நான் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய, உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உன்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அந்த வழியை நாங்கள் பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்ந்து நாளை மறுமையிலே மரணத்திற்கு பிற்பாடு நாங்க சொர்க்கத்தை அடைவதற்கான இறையச்சத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து மறையக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடு என்று பெண்களாக இருக்கக்கூடிய நாம இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாகவும் இறை தூதருடைய வழிகாட்டுதலை ஏற்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய நன்மக்களாகவும் இருக்க வேண்டும். அதற்காக ஏக இறைவனும் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கற்றுத்தருகிறான். அந்த அடிப்படையில் நமக்கு இஸ்லாம் ஏராளமான ஒரு கண்ணியத்தை மார்க்கத்தின் மூலமாக சுதந்திரத்தை கட்டுப்பாடுகளை வழங்கியிருக்கின்றது. இதை நமக்கு அதாவது நிர்பந்தம் கிடையாது, இதை நமக்கு நம்முடைய பாதுகாப்பு, இந்த உலகத்திலும் கண்ணியம் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்பதை நாம கவனத்தில் கொண்டு அந்த அடிப்படையிலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக இருப்பதற்கு ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன்.